சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்சோடைய கேம் 3 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ குகேஷ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தார். ரொம்ப வேகமாக இந்த கேமை வந்து பார்க்கலாம். இப்போது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த கேமில் நடந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் குயிக்காக வந்து கேமை பார்க்கலாம். ஸோ D4 D5 ஆக்சுவலாக ஓப்பனிங் வைஸ் நம்ம வந்து ஒரு குயின்ஸ் கேம் டிக்ளைன் மாதிரியான ஒரு வேரியேஷன் பார்த்துருக்கோம். ஸோ பிஷப் வந்து டயகனல் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நைட் C3 C6 சென்டர் கன்சல்டேட் பண்ணுறாரு. ப்ளஸ் குயினோட டயகனலும் ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா பிஷப் F5 வந்து நம்ம இயர்லியராக டெவலப் பண்ணும்போது குயின் B3 ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ அதனால் குயின் C2 பிஷப் F5 ஆக்சுவலாக ப்ரொவோக் பண்ணுறாரு. அதனால் G6 ஆக்சுவலாக இதை நம்ம வந்து பிஷப் E7 போட்டுட்டு கேன்சல் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பட் G6 பிஷப் F5 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவோக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பான் டு H3 ஸ்டாப்பிங் எனி பின். பின்னு தான் ஸ்டாப் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹி இஸ் ப்ரிப்பேரிங் G4 விளையாடுறதுக்காக வந்து அவர் H3 ஆடி இருக்கிறாரு. ஸோ குயின் B3 போட்டு B7 ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் குயின் B6 விளையாடுனதுக்கப்புறம் அவர் குயின் ட்ரேட் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து G4 விளையாடுறாரு. அப்புறம் குயின் ட்ரேட் வந்து நடக்குது. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இதே லைன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளாடிமிர் கிராம்னிக்கும் அர்ஜுன் எரிகேசிக்கும் வந்து நடந்திருக்கு ரீசெண்டாக லாஸ்ட் இயரில். ஸோ அந்த கேமை தான் இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பிஷப் C2 அதுக்கப்புறம் பிஷப் F4 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் H5. ஸோ H5க்கு அப்புறம் ரூக் டு G1. ஸோ ரூக் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. பானை வெட்டும்போது ரூக் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால ரூக் வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹெச் பானால் ஜி பானை வெட்டுறாரு. அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெச் பானால் ஜி பானை வெட்டுறாரு. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்ஜுன் எரிகேசியோட கேம்லேருந்து அவங்க வந்து டைவர்ட் ஆகி வெளியில் போகிறாங்க. ஸோ நைட் D7 வந்து டெவலப் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் இந்த பொசிஷன் நைட் டு D2. இப்போது நம்ம டைம் சுச்சுவேஷன் பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இங்கே வந்து குகேஷ்க்கு வந்து ஆக்சுவலாக மேபி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதுக்கு டைமை வந்து தெரிகிற மாதிரியே வைக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ் யா டைம் சுச்சுவேஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காது. ஓகே. ஏன்னா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அதனால தான் நம்ம வந்து அதை வைக்கிறதில்ல. பட் ஓகே, எனிவேஸ் ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு டைம் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ டைம் வந்து குகேஷ் வந்து பார்த்திங்கனாக்கா சேவ் பண்ணியிருக்காரு. அதாவது ப்ரிப்பரேஷனில் வந்து ஆடிட்டுருக்காரு. அந்த பக்கம் டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் அகென்ஸ்டாக ஆடிட்டுருக்காரு. அதாவது அவருக்கு தெரியாத ஒரு லைன் வந்து ஆடிட்டுருக்காரு. அதனால் எல்லா மூவும் அவர் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் டைம் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தான் வந்து குகேஷ் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நைட் டு D2 வந்து விளையாடுறாரு. பெஸ்ட் மூவ் இந்த பொசிஷன் அகெயின். அதாவது அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பிஷப் வந்து C2ல இருக்கிறத எப்படியாவது ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறதான். நிறைய சப் வேரியேஷன்ஸில் நிறைய இருக்குது. பட் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். பெஸ்ட் மூவ் அகெயின் ரூக் G8. ஐடியா என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்ண வரீங்க அப்படின்னு சொன்னால் தென் G5 கவுண்டர் அட்டாக் பண்ணுறோம். பிஷப் வந்து மூவ் ஆகணும். மூவ் ஆனதுக்கப்புறம் பிஷப்பை நம்ம வந்து ரீட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ரூக் G8ஓட ஐடியா. ஸோ அதனால் G5 விளையாடி அந்த பானை புஷ் பண்ணவே முடியாது. நான் அவனை நைட்டை வந்து அவனோட பிஷப்பை ட்ராப் பண்ண போகிறேன்னு சொல்லி குகேஷ் சொல்கிறாரு. சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உன்னுடைய பிஷப்பை பாதுகாப்பு கொடுன்னு சொல்லிட்டு நைட் H5 போட்டு அட்டாக் பண்ணேன். இன்ஃபேக்ட் G5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் தான். காரணம் என்ன அப்படின்னா, பிளாக் வந்து இப்போ ஸ்லைட்லி பெட்டர். பிஷப் H2 பின்னாடி போனதுக்கப்புறம் ரூக் H8. ஏன்னா பிஷப் திரும்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஏதாவது ஒரு டைம் வேல்யூபிளான டைம் வந்து கெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு F3 E4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. E4 ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக பிஷப் வந்து ட்ராப் ஆகிடும். இதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட் டு G7 அகெயின் பெஸ்ட் மூவ் வந்து டிங்லிரன் வந்து விளையாடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பிஷப் டு G3. ஸோ பிஷப் G3க்கு அப்புறம் டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் த கேம் பண்ணுறாரு. அதான் ரூக் டு H5. ரூக் டு H5 வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட்டும் கூட. ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது நியூட்ரல் ஆகாமல் அந்த அட்வான்டேஜ் நியூட்ரல் ஆகிறதையும் தாண்டி அவருக்கு அட்வான்டேஜ் கொடுக்குற அளவுக்கான ஒரு மிஸ்டேக் இந்த ரூக் டு H5. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, E4 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இந்த பொசிஷனில் இருக்குது. பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக வந்து ட்ராப் பண்ண போகிறாரு. இந்த இடத்துல அகெயின் வந்து பார்த்திங்கன்னா டிங்லிரனுக்கு இந்த இடத்துல ரூக் H5 தவிர வேறு என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஷப் E7. ஸோ பிஷப் E7ல் வந்து பெரிய ஒரு லென்த்தான ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கேம் இன்டர்வியூவில் வந்து டிஸ்கஷன் பண்ணாங்க. பட் நம்ம வந்து சிம்பிளாக வந்து பிஷப் F2 ட்ரை பண்ணுவோம். ஸோ பிஷப் F2 அண்ட் தென் பிஷப் F5 E4 அண்ட் தென் பிஷப் E6. இது ரொம்ப சேஃபான லைன் ஆக்சுவலாக பிளாக்குக்கு. ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரூக் H5 அதுக்கப்புறம் E4க்கு அப்புறம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப என்ன சொல்கிறது டிங்லிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. லைக் நைட் E6 வந்து கொண்டு வரலாம். நைட் E6ஓட ஐடியா என்னன்னா D4 வெட்டுறது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிஷப்பை ட்ராப் பண்ணுறதா நினச்சிங்க அப்படின்னா நைட் எக்ஸ் D4 பார்க்க முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன். பிஷப் F2 பிஷப் C5 நைட் A4 ஜஸ்ட்டு அந்த டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான். இப்போது இந்த ட்ரிக் இருக்குது நைட் டேக்ஸ் F3 செக். இந்த வேரியேஷனும் கேமில் நடந்த வேரியேஷனும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிங் டேக்ஸ் F2 அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் E4.
அதாவது 3 பானுக்கு ஒரு பிஷப் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. முக்கியமாக பிஷப் பேரை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காரு. சேம் கலர் பிஷப் வச்சிருக்காரு. நல்ல ஒரு பான் செக்ஷன் வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர்ட் கம்ப்ளீட்லி ஈக்குவல் அண்ட் ட்ரான் பொசிஷன். ஆனால் கேமில் டிடெக்ஸ் E4 விளையாடுறதுனால அவர் பானால் வெட்டுறாரு. இந்த பொசிஷனில் இந்த இடத்துல ஒரு பான் இல்லாமல் போகுது. அந்த பானை வெட்டுறதுக்கான நிலைமையும் ஏற்படலை. எக்ஸாம்பிள் நைட் E6, rook C1, knight takes D4, பிஷப் F2 அண்ட் தென் பிஷப் டு G7. அதே போல் நீங்கள் பிஷப் C5மே இங்கே ட்ரை பண்ணலாம். பட் நைட் A4க்கு அப்புறம் நைட் F3 செக்கு கிடையாது. இந்த டைம் வந்து விளையாடணும், அது மிகப்பெரிய ஒரு பிளண்டர். ஏன்னா நைட்டால் வெட்டினதுக்கப்புறம் பிஷப் F2 அண்ட் தென் பிஷப் டெக்ஸ் E4, rook E1 இஸ் தேர். திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ எனிவே இந்த பிஷப் வந்து சப்போஸ் நீங்கள் பிஷப் டெக்ஸ் B3 விளையாடிங்கன்னா தென் நைட் டு அதுக்கு நைட் டு C5 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ. சப்போஸ் நைட் டெக்ஸ் C5 அப்படின்னு சொன்னால் தென் ரூக் டெக்ஸ் C5 அண்ட் தென் காம்படிஷனே கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்க்கு பெரிய ஒரு அட்டாக்கிங் ஐடியா ஒயிட் கிட்ட இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து பிஷப் G7 விளையாடுறாரு அவருடைய கேல்குலேஷன் படி. ஸோ நைட் டு E2. ஸோ என்ன சொல்ல, இதுதான் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான மூவ், ஆல் பெஸ்ட் மூவ் இந்த கேம். ஏன்னா நைட் E2 வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஸ்கொயர்ஸ் அழகாக வந்து காட் பண்ணிகிட்ருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து த்ரெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து காட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் டிஃபெண்டரை ரிமூவ் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் டெக்ஸ் B3. அதே போல் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் லைன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் டெக்ஸ் E2 விளையாடிங்க அப்படின்னா இது பெஸ்ட்டு கிடையாது. பட் இந்த வேரியேஷனாக ரூக்கு பின்னாடி போனதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் E2 இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன் என்ன அப்படின்னா பிஷப் டெக்ஸ் E4. இதில் நைட் F3 செக் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு வந்து பெட்டரு. பட் ஆனால் கேமில் வந்து அவர் பெஸ்ட் மூவ் சூஸ் பண்ணுறாரு. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் ஒர்ஸான மூவ் தான் இவர் விளையாடுறாரு. நைட் டெக்ஸ் B3. ஸோ ரூக் டெக்ஸ் C2, அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் D2, கிங் டெக்ஸ் D2. ரூக் டெக்ஸ் D2வில் விளையாடணும் அப்படின்னா திரும்ப டாக்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. நைட் E5, நைட் F3யில் ஃபோர்க் இருக்குது. கவர் பண்ணுறதா நினச்சிங்கன்னா ரூக் டெக்ஸ் G5, பிரில்லியன்ட் ரூக் சாக்ரிஃபைஸ் ஃபாலோடு பை நைட் F3. ஸோ அந்த காரணத்தினால கிங் டெக்ஸ் D2 வந்து விளையாட முடியும். அதுக்கப்புறம் நைட் டு E5. ஸோ நைட் டு D4 போகிறாரு. அதுக்கப்புறம் பின் பண்ணதுக்கப்புறம் அன்பின் பண்ணுறாரு. ரூக் டு H2, பிஷப் டு G2. ஏன்னா இங்கே ரூக் H2 போட்டு இங்கே ரூக்கை நைட்டை வந்து வின் பண்ண பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய பிளண்டர் கண்டிப்பாக குகேஷ் பண்ண மாட்டார். ஸோ பிஷப் G2 அந்த அன்பின் பண்ணிடுறாரு. A6 ஜஸ்ட் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பான் டு B3. பான் டு B3 தவிர்த்து நைட் F3 வந்து இங்கே ட்ரை பண்ணலாமா? ஏன்னா நிறைய தடவை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லைவில் வந்து நைட் F3 ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பொசிஷனில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ஆஃப்டர் பிஷப் E5 இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். பட் ஆனால் ஒயிட் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கார். ஸோ B3 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டு D7, அதுக்கப்புறம் ரூக் டு C1. ஐடியா என்ன அப்படின்னா ரூக்கு C1 கொண்டு வராரு. C1 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட டாப் மூவ். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மூவ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட டாப் மூவ் தான். ஸ்டாக் ஃபிஷ் இந்த மூவ் விளையாடும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மூவ் தான் இங்கே வந்து குகேஷ் ஆடி இருக்கிறாரு. அவர் வந்து இங்கே பிஷப் G3 விளையாடணும்னு ரொம்ப விருப்பம். ஆனால் விளையாட முடியாது. நிறைய டாக்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த ரூக்கை மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நைட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் G3 இஸ் ரியலி அன் ஐடியா. ஸோ கிங் E7, அதுக்கப்புறம் ரூக் C D1, அதுக்கப்புறம் கிங் E8. ஸோ பின்னாடி போகிறாரு. அதுக்கு பதில் நைட் டு G4ம் ட்ரை பண்ணலாம். பட் ஏன்னா இந்த மூவ் ட்ரை பண்ணும்போது ஒன்லி மூவ் நைட் F3. வேறு எல்லா மூவுமே ஈக்குவலாக ட்ரா ஆகிற சான்சஸ். பட் நைட் ரூக் கிங் E8 போகிறாரு. பிஷப் G3 ஒரு ஃபோர்க்கிங் ஐடியா. ஜஸ்ட் ரூக் H5 போடுறாரு. அதுக்கப்புறம் நைட் F3 போட்டு நைட்டு ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் ட்ரேட், அதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் F3. அதே போல் இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் F3 வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னால் தென் ரூக் டெக்ஸ் G5 இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லிட்டில் காம்பன்சேஷன் சொல்லக்கூடிய விஷயம் கிடைக்கிது. அதாவது ஒரு பீஸுக்கு 3 பான் அப்படிங்கிற கணக்கு வந்துடும். அதனால் அவர் வந்து கிங்கால் வெட்டுறாரு. ஏன் இப்போ வெட்ட முடியாதா அப்படின்னா ஆக்சுவலாக இப்போயுமே வெட்டலாம். பட் ஆனால் அவர் வந்து பிஷப் டு D4 விளையாடுறாரு. இதனால் கேம் வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான பாதையில் டிங்லினுக்கு போயிட்டுருக்கு. ஸோ குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பாத்தில் அழகாக ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் டெக்ஸ் G5 வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுவுமே வந்து பெட்டர் தான். குகேஷ்க்கு டெஃபினட்டாக பெட்டர் தான். ஏன்னா பேக் ரேங்கில் உள்ளே பூந்துட்டார் அப்படின்னா இந்த பான்ஸ்லாம் கொஞ்சம் வீக் தான். ஸோ அட்வான்ஸும் பண்ணலை. ஸோ அதனால் அதுவுமே வந்து ஓகே தான். ஸோ பிஷப் D4, ரூக் H1, ரூக் டேக்ஸ் G5 அண்ட் தென் பிஷப் H3. ஸோ ஆக்சுவலாக இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரூக்கை வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணுது. ஸோ ரூக்கு ஆக்சுவலாக எஸ்கேப் ஸ்கோர் கிடையாது. அதை பிளாக் பண்ணி தான் ஆகணும். அதனால் பிளாக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இங்கே வச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த கீவராக இருப்பின் whatever it is. அதுக்கப்புறம் இங்கே போனாலும் அதே தான். அடுத்து நம்ம இங்கே போனாலும் டேரெக்டாக கவர் ஆகிருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போக முடியாது. லிட்ரலாக ரூக் இஸ் ட்ராப்டு. அதான் சொன்னேன். ஸோ F5 ட்ரை பண்ணுறாரு. டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிஷப் F4 போட்டு அடுத்த ரூக் அட்டாக் பண்ணுறாரு. பட் ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா H5ல வந்து வைக்கும்போது ஆக்சுவலாக கீழே விழுந்துரும்னு நினைக்கிறேன். லைவ் ஃபுட்டேஜில் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ பட் ரூக் H5 விளையாடுனதுக்கப்புறம் அவருக்கு ஆக்சுவலாக டைம் முடிஞ்சு போச்சு. டிங்லிரன் டைமில் தோத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல்
பொசிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பொசிஷன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பிரில்லியண்ட்டான ஒரு மூவ் பண்ண முடியும். பிஷப் டேக்ஸ் F5 என்னன்னா நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் தென் பிஷப் டேக்ஸ் D7 செக்கோட வரும். கிங் டேக்ஸ் D7 பின்ன அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் H1 திஸ் இஸ் டெட் லாஸ்ட். அல்லது அதுதான் பெஸ்ட் மூவ்னு சொல்லி கம்ப்யூட்டர் காமிக்குது. அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் ஏன்னா அதுதான் ஒன்லி மூவும் கூட. ஸோ டெஃபினட்டாக குகேஷ் இந்த மூவை ஸ்பாட் பண்ணுறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 நிமிஷம் சாலிடாக வச்சிருக்காரு. இந்த ஒரு டாக்டிக்கல் ரீசன் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலமை. என்னென்னா டைமில் தோக்குற அளவுக்கு அவர் ரொம்ப மோசமான நிலைமையை வந்து எட்டியிருக்காரு இந்த ஆட்டத்தில். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட் கேம் பார்த்த உடனே நம்ம வந்து டிங்லிரன் ஃபார்முக்கு வந்துட்டான்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ இந்த கேம் பார்த்து என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வில் டெல். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு குயிக்கான ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து ஸ்கோர் வந்து லெவலாக இருக்குது. இப்போ டிங்லிரனும் 1.5, குகேஷும் 1.5. இப்போது நாளைக்கு ரெஸ்ட் டே. அந்த ரெஸ்ட் டேக்கு அப்புறம் திரும்ப ஆல்மோஸ்ட் லைக் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து விளையாடுற மாதிரி தான். ஏன்னா கேம் வந்து ஸ்கோர் வந்து ஈவனாக இருக்குது. பட் ஆனால் எந்த பக்கம் வந்து இந்த கேம் வந்து சப்போஸ் டிங்லிரன் ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா முடிஞ்சது, இந்த வேர்ல்ட் சாம்பியன் முடிஞ்சிச்சுன்னு கூட நம்ம வந்து வச்சுருந்துருக்கலாம். பட் திரும்ப குகேஷ் வந்து திரும்ப கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அடுத்தடுத்த கேம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டிங்கான ஒரு டோர்னமெண்ட் ஆர் மேட்சப்ஸ் தான் இது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த மேட்ச்சில் நடந்த ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, ஒரு டைமில் லாஸ் பண்ணியிருக்கு. இது சம்மந்தமான ஏதாவது ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் டைமில் லாஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அல்லது இதுதான் வந்து முதல் டைமையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.